لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول أنت تطلع بيننا من كواكبك البدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்திலே தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்படக்கூடிய வாங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆனிலேயே தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய வாங்கு சம்பந்தப்பட்ட ஆயத்தும் இந்த ஒரே ஆயத்து தான். அல்லாஹ் சொல்கிறான், வைதா நாளைக்கும் இலா ஸலாத்தி தஹதுஹா ஹுஸுவன் வலைபா. யகூதிகளை பற்றி சொல்கிறான், வேதக்காரர்களை பற்றி சொல்கிறான். தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அவர்கள் அந்த அழைப்பொலியை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு அன்னஹும் கௌமுன் லா யஅகிலூன், விளங்காத சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, இந்த பாங்கும் இகாமத்தும் உலகத்தில் வேறு எந்த உம்மத்திற்கும் வழங்கப்படவில்லை. வாங்கும் இகாமத்தும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு மாத்திரம்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் ஜும்மாவிலே கூட கேரளத்தினுடைய தலவா என்ற ஒரு பெரிய அறிஞரை பற்றி சொல்லி காண்பித்தேன். கிறிஸ்துவனுடைய சட்டங்களை எல்லாம் தொகுத்து எழுதுகிறார். அவர் இந்த பாங்கை பற்றி கூட சொல்கிறார். வாங்கும் இகாமத்தும் நமக்காய் வந்ததாம், இது ஹிஜ்ர ஒன்று முதல் நடப்பில் வந்ததாம். வாங்கும் இகாமத்தும் நமக்காக, இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுத்தது. இது நடைமுறையானது ஹிஜ்ரி 1 அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம விளங்கிக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஹிஜ்ரி 1 முதல் இது நடைமுறையானது. முதன்முறையாக சொல்லப்பட்ட பாங்கு சுபஹ் தொழுகைக்கு, முதன்முறையாக சொல்லப்பட்ட பாங்கு என்பது சுபஹ் தொழுகைக்குத்தான். அந்த பாங்கை சொல்லும் மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்கள் சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, உலகத்திலேயே எத்தனையோ தாவத்துகள் இருக்கிறது. அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கக்கூடிய எத்தனையோ தாவத்துகள் இபாதத்தை கொண்டிருக்கிறது, நல்ல குணத்தை கொண்டிருக்கிறது, அது மாதிரி நல்ல வார்த்தைகளை கொண்டிருக்கிறது, நம்முடைய நல்ல செயல்களால் இருக்கிறது, ஹிக்மத்தால் இருக்கிறது, தர்க்கத்தால் இருக்கிறது, எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின்பால் மக்களை அழைப்பதற்குண்டான எத்தனையோ தாவத்துகள் இருந்தாலும் கூட வாங்கிக்கொள்ள விஷயத்தை என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா அப்படின்னு துஆவது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, பூரணமான அழைப்பினுடைய இரட்சகனே என்று அர்த்தம். உலகத்தில் எவ்வளவோ தாவத் இருந்தாலும் சரிதான், எல்லா தாவத்திலும் எல்லா அழைப்பிலும் தாமான அழைப்பு, நிறைவான அழைப்பு, பூரணமான அழைப்பு, தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்பு தான் என்பதை இது நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், ومن أحسن قولا ممن دعا إلى الله. அல்லாஹ்வின்பால் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த சொல்லை அழகான சொல்லை சொல்லக்கூடியவர்கள் யார்? அது பொதுவானது, ஆங்கிலம் குறிப்பா இல்லை. அல்லாஹ்வின்பால் அழைக்கக்கூடிய அந்த சொல்லை அழகான சொல்லை சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அப்படி அழைத்து நானும் ஒரு முஸ்லிம் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களை விட அழகான சொல்லை சொல்லக்கூடியவர்கள் யார்? அதனால வாங்கி சொல்றவங்களுக்கு மாத்திரம் ஒரு தனி சுன்னத் இருக்குது. வாங்கி சொல்றவங்க மாத்திரம் வாங்கி சொல்லி முடித்த பிறகு வானமினல் முஸ்லிமீன் சொல்லலாம். வாங்கி சொல்லி முடித்த பிறகு கேட்கிறவங்களுக்கு உள்ள சுன்னத் அல்ல, வாங்கி சொல்றவங்க சொல்லி முடித்த உடனே என்ன அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின்பால் அழைத்ததற்கு பின்னாலே ஒரு கால அவர் சொல்கிறார், இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்கிறாரே, அதை விட அழகான சொல்லை சொல்லக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிற காரணத்தினாலே வாங்கி சொல்லி முடித்த பிறகு வானமினல் முஸ்லிமீன், நானும் அந்த முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அர்த்தப்படக்கூடிய இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, வாங்கி சொல்வதற்கான வாய்ப்பும் பாக்கியமும் கிடைத்தால் அதை தவறவிடக்கூடாது. வாங்கி சொல்ல சஹாபாக்கள் ஒரு பயணத்துல போனா சில சஹாபாக்கள் சொல்லுவாங்கன்னா, நாங்க உங்க பயணத்துல இருக்கணுமானா சில சஹாபாக்களை பற்றி வருகிறது. எனக்கு 2 நிபந்தனை. முதலாவது என்னன்னு சொன்னா, எங்கேயும் நான் வாங்கி சொல்வேன்.
ரெண்டாவது நான் தான் செலவழிப்பேன். நம்ம மாத்திக்கணும். இப்போ எங்கேயாலும் சரி என்னால முடிஞ்சவரை நான் தான் செலவழிப்பேன். துட்டு தடாக நீங்க எடுத்து விடக்கூடாது, நான் தான் செலவழிப்பேன். இந்த நிபந்தனை இருந்தா நான் பயணத்துல வரேன்னு சொல்லுவாங்களாம் சஹாபாக்கள்ல சில பேர். அருமையானவர்களே, அதனால வாங்கி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் அதை தவறவிடக்கூடாது. ஏன்னு சொன்னா அதற்குண்டான மகத்துவத்தை குறித்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கியாமத்துடைய நாளையில தியாகம் எடுக்காத ஆளே இருக்காது. யாராக இருந்தாலும் தியாகித்திருப்பார். அல்லாஹ் கூட சொல்றானே, நோன்பாளிகளை பார்த்து சொல்வானா கியாமத்திலே, குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, என்னுடைய கட்டளைக்காக வேண்டி நீங்க சாப்பிடாம இருந்தீங்களே, அதுக்காக நல்ல ஆனந்தத்தோடு நீங்க சாப்பிடுங்க, அருந்துங்க என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்திருக்க வேண்டும். தானியத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், ஆனால் அந்த நாளில் தானம் ஏற்படாத ஒரு கூட்டம் தான் முஸ்லிம்கள் என்று பெருமக்கள் சொல்கிறார். அதனால எங்கேயாவது வாழ்க்கை கிடைத்தது என்று சொன்னால் அதை வாழ்க்கையாக கருத வேண்டும். ஏன் என்று சொன்னால் அப்படி சொல்பவர்களுக்கு கியாமத்தினுடைய நாளிலே தாகம் எடுக்காது என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி ஒரு ஸல்லல்லாஹு கேட்கப்பட்டுச்சு, நாயகமே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இலகுவான வழி என்னன்னு கேட்டாங்கன்னா, பல வழிகள் ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவருடைய நிலைக்கு ஏற்ப சில வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். ஒவ்வொரு ஆட்களுக்கும் நான் நிலையை பொறுத்து சொர்க்கத்திற்கு இலகுவான வழி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கேள்விக்கு பதில் இல்லை, கேள்வி கேட்டவருக்கு தான் பதில். எப்பவுமே சட்டம் அதுதான், கேள்விக்கு பதில் இல்லை. கேள்வி கேட்டவரை பொறுத்துதான் சொல்லாத பதில் சொல்லுவாங்க. ஒரு ஆளுங்க கேட்டாங்க, நாயகமே உலகத்திலேயே சிறந்தாமல் எது உன் பெற்றோரு கட்டுப்பட்டு வாழ்வதுன்னா, ஏன்னா அவரை வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னொரு ஆளுங்க கேட்டாங்க, உலகத்திலேயே சிறந்த அமல் எது தொழுகையினுடைய நேரத்தில் நிறைவேற்றுவது, ஏன்னா அது அவருக்கு குறையா இருக்குன்னு அர்த்தம். கேள்விக்கு பதில் என்பதை விட கேட்டவருக்கு தான் சொல்லாத பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி செல்லதாமத்தில் அவங்க இடத்துல சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இலகுவான வழி என்று கேட்டவங்களுக்கு செல்லாத சொன்னாங்க, வாங்க செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளு. அது உங்களுக்கு முடியலையா இமாமதி செய்யுங்க சொல்லாது. அந்த முடியல, நீங்க முதல் தப்ப நீங்க பிடிக்க பாருங்கன்னு சொன்னாங்க சொல்லாது. அருமையானவர்களே, சொர்க்கத்திற்கு செல்வதற்கான இலகுவான வழி அதை நீங்கள் நேரமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் சொல்லார்கள். கியாமத்தினுடைய நாளையில எல்லோரும் நிர்வாணமாக ஆக்கப்படுவார். யாருக்கு ஆடை இருக்காது. கியாமத்தினுடைய நாளை வெட்கமா இருக்காங்க. நாயகம் ஆயிஷானை கேட்டாங்க, ஆயிஷா யாரும் யாரை பற்றியும் நினைக்கும் இடமல்ல ஆயிஷா, ஒவ்வொரு மனிதனும் துடித்துக் கொண்டிருப்பான் தன்னை பற்றி. அந்த கியாமத்தினுடைய நாளிலே அவ்வளவு முதல் முதலாக ஆடை எண்ணிக்கப்படக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் கலிலுல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்ன உலகத்திலே இன்டர்நெட் என்ற கருவியின் வழியாக கொடுமையாக உண்டாக்கப்பட்ட அந்த நெருப்பியை தூக்கி போட்டாலும் நம்மளோட இந்த கொடியும் போடும் பொழுது நிர்வாணமாக போட்டார். அல்லாஹ் தஆலா அதற்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய விதத்திலே முதலாக கியாமத்தில் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும் என்று வருகிறார். பெருமக்களே, நபிமார்களுக்கு பின்னாலே சித்தீங்களுக்கு சுஹதாக்களுக்கு அந்த சுஹதாக்களை தொடர்ந்து ஆடை அணிவிக்கப்படக்கூடிய பாக்கியம் முஅத்தின்களுக்கு வாங்க சொல்லும் பாக்கியத்தை பெற்றவர்களுக்கு என்று வருகிறார். அருமையானவர்கள், அப்படியானால் அது ஒரு சாதாரணமான பாக்கியம் அல்ல. வாங்க சொல்வதற்கான வாய்ப்பு எங்காவது கிடைத்தது என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார். அதற்கு நான் உணர்ந்தான் சொன்னார்கள், வாங்க செல்லக்கூடிய பொறுப்பை தான் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் ஆட்சி செய்யக்கூடிய காரணத்தினாலே எனக்கு அது இயலவில்லை என்று சொன்னார்களாம். அதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அருமையான பெருமக்களே, வாங்குங்கிறது இருக்குது, அது ஒரு பாரசீக சொல். பாரசீக சொல் வாங்குங்கிறது இருக்குது. அரபி வார்த்தையும் இல்லை, தமிழ் வார்த்தையும் இல்லை. வாங்கு சொல்லக்கூடாது, வாங்கு சொல்லலாங்கிறாங்க. வாங்க அல்ல, அது வாங்கு. வாங்குங்கிற அந்த வார்த்தை இருக்குது, அது ஒரு பாரசீக சொல்லாக இருக்கிறது. இந்த வாங்க இருக்குது, அதுக்கு சில அகக்காமாட்டுகள் இருக்கு, அதுக்கு சில சட்டங்கள் இருக்கு. உதாரணமாக வாங்க சொல்லும் பொழுது நின்றுதான் சொல்லணும், அது சட்டம் சுன்னத். வாங்க சொல்லும் பொழுது நின்று கொண்டு செல்வது சுன்னத். அதே மாதிரி வாங்க சொல்வது என்பது கொஞ்சம் உயரமான இடத்திலாவது இக்காரணத்தை விட வாங்கி செல்வதற்காக வேண்டி உள்ள அந்த நிலை இருக்காது. நின்று கொண்டு செல்வது என்பது மாத்திரமல்ல, இக்காரணத்திற்கும் அதற்கு உள்ள வித்தியாசம். வாங்கி செல்லும் பொழுது கொஞ்சம் உயரமான இடத்தில் நின்று செல்வதும் சொன்னது. வாங்குக்கும் இக்காமத்துக்கும் தனியிடத்தை வைப்பதும் சொன்னது. சில நேரங்களில் நம்ம சபையில் இருக்கிறோம், வாங்க சொல்லிட்டு உடனே காம சொல்லி சொல்ல போலாம், அதே நேரத்தில் இருக்கலாம். ஆனால் பொதுவாக வாங்க செல்வதற்கு நிக்காமத்து சொல்வதற்கும் தனித்தனி இடத்தை ஆக்கிக் கொள்வது தனித்த சொன்னது என்று பெருமக்கள் சொல்வார். அதே மாதிரி வாங்கினால சொல்றாங்க, அவங்களே காமத்தை சொல்லணும், அதுவும் சொன்னது. வாங்கி செல்லும் பொழுது நம்முடைய விரல்களை பெருமையை ஆட்சிக் கொள்வது அது ஒரு சொன்னது என்று பெருமக்கள் எழுதுகிறார். நம்முடைய விரல்களை மற்ற கைகளுக்கு காதலிக்கிறது இல்லை, வேலைகளுக்காக ஒரு கொள்ளையை தெரிய வைத்திருக்கிறதே அது ஒரு சுண்ணத்தான நடைமுறை என்று பெருமக்கள் சொல்லுவார். அதே மாதிரி ஹையால் பலா ஹையால் பலா என்று சொல்லும் பொழுது தலையை திருப்பம் நெஞ்சு திருப்பி விடாது.
நெஞ்சு திரும்புவதல்ல. ஹய்யா அலல் ஸலாஹ் என்று சொல்லும்போது வலதுபக்கம் திரும்புவதும், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும்போது இடதுபக்கம் திரும்புவதும் நம்முடைய கருத்தை தான் திரும்ப வேண்டுமே தவிர மொத்த நெஞ்சில் ஆலையை திரும்புவது அல்ல என்று திருமக்களுக்கான விளக்கத்தை சொல்லி காண்பிக்கிறார். அதே மாதிரி பெருநாள் அன்னைக்கும் மஸ்ஜிதுக்கும் வாங்கி எதற்கு சொல்லப்பட வேண்டுமோ அது அல்லாத மற்ற தொழில்களுக்கும் வாங்கி சொல்லக்கூடாது. பெருநாள் வாங்க சொல்றது இவங்க வீரர்கள் எழுதாங்க, ஹராம்னு எழுதுறாங்க. அஸ்ஸலாத்து ஜாமியான்னு சொல்லலாம், ஜனாதாவுக்கு அப்படி சொல்லலாம், அஸ்ஸலாத்து ஜாமியான்னு சொல்லலாம். ஆனா வாங்கி சொல்லக்கூடாது என்று திருமக்கள் எழுதுகிறார்கள். சில தொழுகைகள் இருக்கிறது, ஆனால் சொல்லப்பட்ட அந்த தொழுகைகளை தவிர மற்றவர்களுக்கு வாங்கி சொல்லக்கூடாது என்று பெருமக்கள் சொல்கிறார். வாங்கி எப்போதெல்லாம் சொல்லலாம், தொழுகைக்காக சொல்லப்படுவது. மார்க்கம் சொல்லி தந்த நடைமுறை ஒரு இஸ்லாமிய ஊராக இருந்து முஸ்லிம்கள் வாழக்கூடிய நிலையில இருந்து அந்த ஊரில் வாங்கி சொல்லப்படலைன்னா அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யலாம் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். அந்த அளவுக்கு வாங்கிக்குண்டான கண்ணியம், வாங்கி சொல்லும்போது கண்ணியப்படுத்தும். வாங்கி சொல்லும்போது பேசிட்டு இருக்கக்கூடாது, குரான் சொல்லக்கூடாது, விக்கிரி செய்யக்கூடாது. பெருமக்கள் அப்படின்னு செல்வம் பேசிக்கலாமா? வாங்கி சொல்லும் பொழுது விக்கிரி செய்யக்கூடாது, வாங்கி சொல்லும் போது குரான் சொல்லக்கூடாது, வாங்கி சொல்லும் போது இந்த பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அது ஜாகத்து தாமா, அல்லாஹ்வுடைய பூரணமான ஒரு அழைப்பு, அதற்கு கண்ணியம் உண்டு. வாங்கி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதற்கு கண்ணியம் கொடுக்கும் விதமாக சுவனத்தினுடைய வாசல்களை திறக்கிறான் என்று சுவனத்தினுடைய வாசல்களை வாங்கி சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தின் கண்ணியத்தை, அந்த சட்டத்தினுடைய கண்ணியத்திற்காக சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதற்கான நிலை. அது மாதிரி தொழுமையாக சொல்லப்படக்கூடிய வாங்கு, அதே மாதிரி குழந்தை பிறந்தது வாங்கு சொல்லணும். உலகத்தினுடைய நச்சு ஒளிகளெல்லாம் கேட்பதற்கு முன்னாலே அந்த பிள்ளைகளுடைய காதுகளில் அல்லாஹு அக்பர் என்ற உயர்ந்த அந்த திருநாமம் கேட்கப்படுவதற்கிறது. அது ஒரு உன்னதமானது. அதனால பிள்ளைகளுடைய வலதுகாலில் பாங்கும் இடதுகாமத்தில் இக்காமத்தும் சொல்லிக் கொள்வது. இந்த பாங்கை யாருக்கு வரலாம்? ஆண்களும் சொல்லுங்கள் இல்லை, பெண்களும் சொல்லலாம். இந்த பாங்குக்கு பொதுவாக சொல்லும்போது ஒதுக்கி இருக்கிற சுண்ணத்து, ஆனா இந்த பாங்குக்கு அது சுண்ணத்து இல்லை. பொதுவாக யாராக இருந்தாலும் தொடக்குள்ள இருந்தாலும் கூட ஆண்களும் பாங்கு சொல்லலாம். பிறந்த குழந்தைகளுக்காக அவங்களுடைய காதில் அந்த பாங்கு சொல்வது சுண்ணத்தான ஒரு நடைமுறை. அதே மாதிரி அதுக்கான சைத்தானிய சேர்க்கைகள் இருக்குது, அவங்களுக்கு பாங்கு சொல்லலாம். மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லை, மீன்களுக்கு சில நேரங்களில் சைத்தான் பிடிக்கும். சில ஹைவாராட்டுகளுக்கு அதுக்கு சில சைத்தான்கள் பிடிக்கும். அந்த நேரத்தில் பாங்கு சொன்னா கூட அதுவும் கட்டுப்படும் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி தீ கட்டும் பொழுது அதிகத்தில் வருது பாங்கு சொல்லலாம். அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆகும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆள் பயணத்தில் போறார், வெளியூருக்கு போறார் என்று சொன்னா அவர் எந்த திக்கை நோக்கி பயணம் செய்கிறாரோ அந்த திக்கை நோக்கி நின்று காலையெல்லாம் காலத்து விரைவில் அல்ல, சாதாரண அந்த திக்கை நோக்கி அல்லாஹு அக்பர் என்று சாதாரண நடைமுறையிலே பாங்கும் இஸ்லாமத்தையும் சொல்வதையும் நடைமுறையாக உயர்ந்த ஒரு தன்மையாக பெருமக்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு நஸ்ரானி மதீனாவில் இருந்தான். அவனுக்கு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கறத அவனால கேட்க முடியாது, தாங்கிக்க முடியாது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போதெல்லாம் துடித்து போவான். அஹ்ரஜல்லாஹுல் காலிம், நமக்கு எல்லாம் சொல்வான், இந்த பொய்யை அல்லாஹ் நிலையில் ஆக்கட்டும்னு சொல்வான். எப்பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்படுமோ அந்த நஸ்ரானி சத்தம் சொல்வானா, அஹ்ரஜல்லாஹுல் காலிம், அந்த பொய்யை அல்லாஹ் நிலையில் ஆக்கட்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய வாசகத்தை கபூல் செய்தான். அவனும் அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் நெருப்பில் தான் அழிந்தது. பெருமக்கள், அவனும் சரி அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் நெருப்பில் தான் அழிந்தது என்பதை தஃசீர் தஃபாசீர்களிலே பலவிதமான தஃசீர்கள் அதை பற்றி உண்டான விளக்கத்தை நமக்கு எழுதுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு பயணத்தில் இருந்தாங்க. ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது நம்ம சில நேரங்களில் பாங்கு சொல்லும் பொழுது அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் திரும்பி வருங்க இல்லையா, சின்ன பிள்ளைகள் நான் கூட இந்த ஒரு சபர்ல போகும்போது மணியாற்றில இறங்கி நெல்லை எக்ஸ்பிரஸ் முந்தி என்னன்னு கேட்டா அங்க இருந்து அப்படியே முன்னால போய் அந்த தூத்துக்குடியில இருந்த ஒரு வண்டி அது பின்னால வந்து அது கோக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அப்படி இருந்துச்சு. அப்படி யோகிற நேரத்தில் அப்படிதான் தோக்குமே பின்னால நம்ம தொழுது அப்புறம் ரெண்டாவது வந்த உடனே வண்டி ஏறுவோம்னு சொல்லிட்டு பாங்கு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஊர்ல முஸ்லிம்கள் அதிகமா இல்லாத ஒரு நிலையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சத்தம் போட்டு சொல்லிச்சு. அது மாதிரி செல்லாத ஒரு பயணத்தில் இருந்தாங்க. அவங்க பாங்கு சொல்லப்படுவதற்காக உத்தரவிட்டு பாங்கு சொல்லப்படுற நேரத்துல அந்த சின்ன சில பிள்ளைங்க அதோ ஆசை அப்படின்னு திரும்ப சொல்லு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அது ஒரு கேள்வியாகவோ தமாஷாகவோ சாதாரணமாக சொல்லு. அதுல ஒரு பையன் ரொம்ப இனிமையான குரல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டாங்க. அவர் பேர் அபூ மஹ்தூரான்.
அவர் பேர் அபு மஹதூரா. கண்ணின் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னான், என் அருமை மகனை நீ சொல்லுமா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அவர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால பாங்கு சொல்ற நேரத்துல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்புறம் கையை கீழே போட்டுட்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று சில திருமக்கள் சொல்கிறார்களே, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அபூ மஹ்தூராவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அவர்கள் திரும்ப சொன்னார். அதனால் அந்த நடைமுறைக்காக எப்படி சொல்வது நல்லது என்று திரும்ப சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அப்படி கூப்பிட்டு சொல்லும் பொழுது அபூ மஹ்தூரா சின்ன பிள்ளை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இனிமையான குரல் வளத்தை கொண்டு பாங்கு சொன்னதுனால அவருடைய தலையில கை வச்சு ஸல்லல்லாஹு தடவி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவரும் திரும்ப சொன்னாரு. வரலாற்றில் வருகிறது, அதற்கு பின்னாலே மக்கா நகரத்திலே கிட்டத்தட்ட 50 வருஷம் பாங்கு சொல்லும் பொறுப்பை அவர் ஏற்றிருந்தார். ஹரமிலே 50 வருஷம் பாங்கு சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு துஆவின் காரணத்தினால். அது மாத்திரமல்ல, சஹாபிகளிலேயே சதைமுடியுடையவர் என்று அவரை பற்றி தான் வருகிறது. ஸல்லல்லாஹு முபாரக்கான கரங்கள் என்னுடைய தலையில் என்னுடைய முடிவில் பட்டுவிட்டது. அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்களுடைய தலைவர் ரசூல் அப்படி வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. திருமதி ஸல்லல்லாஹு முபாரக்கான கரங்கள் என் மீது பட்டிருக்கிறது. அவங்களுடைய முபாரக்கான கரங்கள் பட்ட என் முடி மறையும் போகாது, அதான் நான் எப்படி வருவாருன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சஹாபாக்களிலேயே சடைமுடியராக வாழ்ந்தவர் சையதுனா அபூ மஹ்தூரா என்று வரலாறு சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அந்த பாங்கு சொல்லக்கூடியதுங்கிறது இருக்கிற ரப்பினுடைய மேலான சூழம் திறக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது, கண்ணியமான ஒரு நிலையாக இருக்கிறது என்பதனால நாம் அதற்கு கண்ணியம் கொடுத்து உரிய முறையில அந்த பாங்குக்குண்டான பதிலை சொல்வதும் கூட உன்னதமான ஒரு நடைமுறை என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். அந்த பதிலெல்லாம் உன்னதமான பதில் எல்லாம் பாங்கு சத்தம் கேட்டவுடன் தொழுகைக்கு வர்றது அது சிறந்த பதில். ஆனா அந்த வார்த்தைகளுக்குண்டான அந்த பதிலையும் சொல்லக்கூடிய நடைமுறையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்தினுடைய நாளையிலே உயர்ந்த அந்தத்தோடு எந்த சிந்தனைகளை எடுப்பானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்திருவானா. வாங்கு சொல்லப்படும் பொழுதெல்லாம் அதற்கு உரிய பதிலை தொழுகையில் ஆஜராகி அதற்குரிய பதிலை கொடுக்கக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் கைதானதாக ஆக்கி அருள்வானா. அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாதியங்களை நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். This audio was downloaded from tamilbayan.com.